ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னது அப்படின்னா, கொழுப்பை கரைக்கும் பழங்கள். என்னது, பழங்கள் கொழுப்பை கரைக்குமான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. நாம் அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் பழங்கள் நம்மளுக்கு பல நன்மைகளை செய்தாலும் கூட நம் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பையும் கரைக்க உதவுகின்றன. அப்படி என்னென்ன பழங்கள் நம் உடலில் உள்ள கொழுப்பை கரைக்க உதவுதுன்னு இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பர் 1 மேங்கோ. ஆமாங்க, நம்பர் 1 வர்றது மாம்பழம் தாங்க. எல்லா பக்கமும் மாம்பழ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாம்பழம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் உடலில் தேவையற்ற கொழுப்பையும் கரைக்க உதவக்கூடிய நம்பர் 1 பழமாகவும் இருக்குது. மாம்பழம் அதிக நார்ச்சத்து கொண்ட பழம். இதை தவிர வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி ஆகியவை காணப்படுகிறது. இதோடு கால்சியம், பாஸ்பரஸ், அயன் போன்ற சத்துக்களும் காணப்படுகிறது. இந்த மாம்பழங்களை தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் ஒபிசிட்டியால் கவலைப்படும் நபர்கள் எளிதாக உடல் கொழுப்பை குறைத்து கொள்ள முடியும். இதை தவிர மாம்பழங்கள் நமக்கு செய்யும் நன்மைகளை பார்த்தீங்க அப்படின்னா, வைட்டமின் ஏ குறைவினால் ஏற்படும் மாலைக்கண் பிரச்சனை, மங்கலான பார்வைத்திறன் போன்றவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு சிறந்த நிவாரணையாக செயல்படுகிறதுங்க. நம்பர் 2 ஆரஞ்சு. ஆரஞ்சு பழமும் நார்ச்சத்து கொண்ட பழம் தாங்க. இந்த ஆரஞ்சில் வைட்டமின் ஏ, சி, கால்சியம், பாஸ்பரஸ், அயன் அண்டு பீட்டா கரோட்டின், லைகோபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்து காணப்படுகின்றன. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொண்டாலே போதும். ஆரஞ்சில் உள்ள ஸ்பெஷல் கேரக்டர் என்னது அப்படின்னா, இதில் பைட்டோஸ்டெரால் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இது நமது குடல் பகுதி அதிகப்படியான கொலஸ்ட்ரால் அளவை உறிஞ்சுவதை தடுக்கிறது. ஸோ உடலில் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் சேர்வது தடுக்கப்படுகிறது. இதனால் அதிக கொழுப்பினால் வரக்கூடிய இருதய பாதிப்புகள், இரத்த குழாய் அடைப்பு, கார்டியோவாஸ்குலார் அண்டு ஸ்ட்ரோக் போன்றவை வருவது தடுக்கப்படுகிறதுங்க. நம்பர் 3 பேரிக்காய். பேரிக்காய் மோஸ்ட்லி யாரும் விரும்பி சாப்பிட மாட்டார்கள். ஆனால் அதில் கொழுப்பை கரைக்கக்கூடிய ஏராளமான பண்புகள் ஒளிந்திருக்குங்க. இதில் பெக்டின் என்னும் கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ளது. நம் உடலில் காணப்படும் எல்டிஎல் என்னும் அடர்த்தி குறைந்த கொழுப்பு நம் உடலில் ஏற்கனவே உள்ள புரோட்டீன் அளவை குறைக்கக்கூடியவை. இதுதான் கெட்ட கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்படுகிறது. இவை நம் உடலில் தேவையற்ற கொழுப்பை உருவாக்கக்கூடியவை. நம் உடலில் எல்டிஎல் எனும் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகளவு இருந்தால் இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்றவை ஏற்படக்கூடும். அதற்கு ஒரு சிறந்த தீர்வு என்றால் அது பேரிக்காய் தாங்க இருக்கும். நம்பர் 4 ஏ ஃபார் ஆப்பிள். ஆப்பிள் ஒரு நார்ச்சத்து நிறைந்த பழம்ங்க. இவற்றில் வைட்டமின் ஏ, சி, கால்சியம், அயன் போன்றவை காணப்படுகிறது. இவை சத்தான மற்றும் பசித்தாங்கும் பழம் மட்டுமில்லைங்க, டைப் 2 நீரிழிவு நோயையும் கட்டுப்படுத்தக்கூடியவை. பசி எடுக்கும்போது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா போதும், நம்மளுடைய பசியை ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணிவிடும். இதனால் தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக உண்ணுவதை நாம் தவிர்க்கலாம். இதனால் கொலஸ்ட்ரால் அளவு நம்மளுடைய பாடியில் உயர்வது தடுக்கப்படுகிறது. இதோடு மட்டுமில்லாமல் ஆப்பிள் தசை வளர்ச்சிக்கும் பற்களின் உறுதிக்கும் உதவக்கூடியவை. நம்பர் 5 ஆப்ரிகேட். பாதாமி பழம் அல்லது சீமை வாதுமை என்று அழைக்கப்படும் ஆப்ரிகேட் ஃப்ரூட் மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் சதை பற்று கொண்ட பழமாகுங்க. 100 கிராம் ஆப்ரிகட் ஃப்ரூட்டில் வைட்டமின் ஏ 12%, வைட்டமின் சி 6%, பொட்டாசியம் 3% போன்ற சத்துக்கள் காணப்படுகிறது. இது குறைவான கலோரி கொண்ட பழமாகும். இதனால் இது ஓவர் வெயிட் போட விடாது. இதில் இருக்கும் நார்ச்சத்து கொலஸ்ட்ரால் அளவை கரைக்கக்கூடியவை. இதனால் இது குடல் இயக்கத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் குடலின் மலத்தை தேங்க விடாமல் வெளியேற்றவும் உதவுகிறது. இவற்றிலுள்ள அதிகப்படியான வைட்டமின் ஏ கண் பார்வை திறனை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் அண்டு நம் உடலில் கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பின் அளவை உயர்த்தவும் உதவுகிறது. நம்பர் 6 ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி ஒரு கொலஸ்ட்ரால் ஃப்ரீ பழமாகுங்க. 100 கிராம் ஸ்ட்ராபெரியில் கலோரி 32, கார்போஹைட்ரேட் 7.68 கிராம் அண்டு நிறைய வகையான வைட்டமின்ஸ் காணப்படுகிறது. ஸ்ட்ராபெரி பழமானது தோலின் வறட்சியை போக்கவும், இழந்த நீர் சத்தை ஈடு செய்யவும், செல் அழிவை தடுக்கவும் அண்டு மலச்சிக்கல் ஏற்படாமல் காக்கவும் உதவுகிறது. ஸ்ட்ராபெரி பழமானது செல் அழிவை தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகளவில் காணப்படுகின்றன. இவை
ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எனப்படும் புற்றுநோய் உருவாக்கும் ஒழுங்கற்ற செல்கள் இரத்தத்தில் கலப்பதை தடுக்கவும் செய்கின்றன. ஸ்ட்ராபெர்ரியில் காணப்படும் வைட்டமின் B6, வைட்டமின் K, அயன், செலினியம், அர்ஜினைன் போன்ற பொருட்கள் உணவுப் பாதையை சீர் செய்து தைராய்டு போன்ற நாளமில்லா சுரப்பிகள் சீராக இயங்கவும் நுண்ணிய இரத்த குழாய்களில் அடைப்பின்றி இரத்த ஓட்டம் செல்லவும் உதவுகின்றன. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இத்தகைய பழங்கள் நம்முடைய உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கக்கூடிய மிக முக்கியமான பழங்கள். இத்தகைய பழங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே போதும், ஈஸியாக நீங்கள் உடல் எடையை குறைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். Goodbye.